நீங்கள் சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போகும்போதும் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் வந்து ஏற்படுறதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது என்னன்னா, நீங்கள் அந்த சாலையில் பயணிக்கும் போதும் கிராமத்தை நோக்கி செல்ல செல்ல உங்களோட வெப்ப அனல் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இயற்கையோடு போகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் கிராம சாலையில் பயணிக்கும்போது கிராம சாலையோட 2 பக்கத்துலேயும் வந்து மரங்கள் வந்து நடப்பட்டிருக்கும். இந்த மரங்கள் வந்து எப்போத்துலேருந்து நட்டிருக்காங்க, இது எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க, ஏன் 2 சாலை ஓரத்துலேயும் ஃபுல்லாக மரம் நட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு அரசர் தான் காரணம். மௌரியர் காலத்தில் அசோகர்னு ஒரு அரசர் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து என்ன சொன்னார்னா, மரம் நடும் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏன் அதை அறிமுகப்படுத்தாருன்னா, அந்த காலத்தில் மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்திற்கு வந்து செல்லணும் அப்படின்னா, அப்போ வந்து பஸ்ஸோ காரோ 2 வீலரோ அதெல்லாம் இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ தொலைவு போனாலும் நடந்து தான் போகணுமா. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து வெப்பம் வந்து தாக்கக்கூடாது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால தான் 2 இடத்துலையும் மரம் நட்டுருக்காங்க. அதனால் நிழல் ஏற்படுகிறது. அதனால் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது, மக்களுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால தான் 2 பக்கத்தில் வந்து மரம் நட்டாங்க. ஆனால் இப்போனா என்ன பண்ணுறோம், 2 வழிச்சாலை 4 வழிச்சாலைன்னு இருக்கிற மரத்தெல்லாம் விட்டுட்டு உலகத்தை வந்து வெப்பப்படுத்துகிறீங்க. இதனால் வெப்பம் அதிகமாகிடுச்சு, யாரும் வெளியே வராதுன்றீங்க. எப்படி வாழறதுன்னு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக மரம் நட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை நட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி ஏற்படும், குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. இது போல் இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ்லாம் தெரியும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த சந்திக்கிறேன். பாய்.